யூனுஸ் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருக்காரா? இந்த வீடியோல பார்த்துலாம் நம்ம. வணக்கம் நண்பர்களே. நம்ம பாகிஸ்தான் இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிறதுனால இந்தியா இந்திய ஃபோர்ஸஸ் அரசாங்கம் எல்லாம் பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க வேற ஒரு டைரக்ஷன்லயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா மக்கள் எல்லாருமே காணொலிகள்ல டெலிவிஷன்ல பாக்குறதோ இல்ல வீடியோல வர்றதோ இல்ல பல நியூஸ பாக்குறதோ எல்லாமே நம்ம எல்லா மக்களுடைய கான்சன்ட்ரேஷனும் ஃபுல்லா வெஸ்ட் மேற்கு பக்கம் இருக்கு. பாகிஸ்தான் எல்லையில பார்டர்ல இருக்கு. அங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இந்தியா சும்மா வெளுத்து வாங்குது. மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க. இது சரித்திரத்துல இந்த அளவுக்கு முன்னெடுப்பு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இது மிகப்பெரிய முன்னெடுப்பு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு பல விதத்திலையுமே ஆதாயமாகத்தான் அமைந்துள்ளது. பாகிஸ்தானால எந்த விதத்திலையும் இந்தியாவுக்குள்ள எந்த தாக்குதல்களையும் நடத்த முடியல. பெரிய அளவுல 1-2 பேர் காயம்பட்டிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், அது வேற விஷயம். இப்ப கூட கேள்விப்பட்டேன் சிர்சா அப்படிங்கிற இடத்துல அமிர்த்சர் பக்கத்துல இருக்கு பஞ்சாப்ல. அந்த ஒரு ட்ரோன் விழுந்ததாகவும் அதுல ஒரு குடும்பத்துல சில பேருக்கு அடிபட்டதாகவும் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கிறத, கூட்டிட்டு போய் சிகிச்சை எல்லாம் கொடுத்துருக்காங்கிறது மட்டும்தான் பட்டிருக்கோம். மிகப்பெரிய அளவுல எந்த விதமான பாதிப்பும் இந்தியாவுக்கு அடையல அப்படிங்கறத பாக்குறோம். அட் த சேம் டைம் நம்ம இன்னொரு விஷயத்த மறந்துடுறோம் மக்கள் எல்லாருமே. அது என்னன்னாக்க, கிழக்கு நோக்கி நம்மளுடைய பார்வை திரும்பணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, கடந்த ஒரு 2-3 நாட்கள்ல மிகப்பெரிய அளவிலான கார்கோ எல்லாமே பங்களாதேஷுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத செய்தி வந்திருக்கு. இந்த கார்கோக்கள் எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். குறிப்பா அதுல மிக மிக அதிக அளவில் ட்ரோன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஒண்ணு வேவு பார்க்கிற ட்ரோன்ஸாகவும் இருக்கலாம், இல்ல ஆயுதங்கள் தாங்கினா இல்ல எடுத்து செல்லக்கூடிய ட்ரோன்ஸாகவும் இருக்கக்கூடும். அதுல சில ட்ரோன்ஸ் தற்கொலை ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேல போய் அந்த ட்ரோன்ஸை ஏவி விட்டா ஒரு இடத்துல போய் அது விழுந்து தானும் இறந்து விடும் அப்படிங்கிறது தான் அந்த தற்கொலை ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த கார்கோ எக்கச்சக்கமா அங்க வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது சைனா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள்ல இருந்து இந்த கார்கோக்கள் அங்க வந்துள்ளதாக இப்ப தெரிய வந்திருக்கு நமக்கு. யூனுஸும் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்க பாகிஸ்தான் மேல இந்தியா போர் என்று தொடுத்தால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இந்த 7 ஸ்டேட்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட்ல, அதை நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவர் இந்த ட்ரோன்ஸை வச்சு பலதும் முன்னெடுக்கிறதுக்காக சைனா அவரை யூனுஸை ஏவி விட்டுட்டு இருக்கு. ஆனா பங்களாதேஷனுடைய ராணுவம் இதை பத்தி எந்த விதமான செய்தியும் வெளியிடல. அவங்க அப்படியே ஒரு மாதிரி கமுக்கமா சைலண்டா அப்சர்வர் மாதிரி உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தின எந்த முன்னெடுப்பும் வந்திருக்கிறதாக நமக்கு தகவல் இல்லை. ஆனா இதுக்கு நடுவுல பப்ளிக்ல சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீகார் மற்றும் அஸ்ஸாம் போன்ற 2 மாநிலங்கள்ல பலவிதமான ட்ரோன்கள் மேல பறந்துட்டு திரும்பி போனதாகவும் பொதுமக்கள் பார்த்ததாக பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பதிவு சில அங்க இருக்கிற லோக்கல் பத்திரிகைகள்ல வந்திருக்கு. என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், எதை பார்க்கலாம் அப்படின்னாக்க, இந்த ட்ரோன் எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து சைனாவாலையும் துருக்கியாலும் கொடுக்கப்பட்ட ட்ரோனை யூஸ் பண்ணி அவங்க இங்க ஒரு வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருதுன்னு எடுத்துக்கலாம் இதை. சரி, இதற்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் அரசு சும்மா இல்லை, எல்லா விதமான முனைப்பாவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, பார்டர் ஸ்டேட் ஆஃப் பங்களாதேஷ் அப்படிங்கிறதுல, அதாவது எல்லை மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் அஸ்ஸாம், அதுக்கப்புறம் மேகாலயா, அதுக்கப்புறம் திரிபுரா, இந்த எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு அதிகபட்ச அலர்ட் அப்படின்னு சொல்ற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல விமான போக்குவரத்து எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அது மே 15ஆம் தேதி வரைக்கும் தடை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 விமான நிலையங்கள்ல விமான போக்குவரத்து இருக்காது. பயணிகளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க, நீங்க வேற விதமான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஏதாவது இருந்ததுன்னா வேறு வழியில பார்த்துட்டு போங்க, கொஞ்சம் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரொம்ப பதட்டமான நிலை. வான்வழி தாக்குதல்கள், அதுவும் குறிப்பா ட்ரோன் மூலமாகவோ மிசைல்ஸ் மூலமாகவோ தான் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி சில முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காங்க. சரி, இதுக்கு முக்கியமா சைனாவினுடைய குறி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற சில நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலிகுரி காரிடார், அதாவது சிக்கன் நெக் சிலிகுரி காரிடார், அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க, அதாவது வெஸ்ட் பெங்கால் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி.
அந்த பார்டர்ல. ஆனா சிலிகுரின்ற இடத்துல மேல பங்களாதேஷுக்கும் மேல, அதாவது இதுக்கு கீழே, அதாவது பூட்டான் மற்றும் சிக்கிம்க்கு கீழே வரும். அந்த அந்த கேப்ல வந்து இவங்க வந்து தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவினுடைய ராணுவமோ இல்ல சப்ளை செயின் சொல்லக்கூடிய அதை தாண்டி தான் வந்து இந்த 7 மாநிலங்கள் கிழக்கு நார்த் ஈஸ்ட், ஓகே, அந்த மாநிலங்களுக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த இடத்துல தாக்குதல் நிறுத்திட்டு இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷின் கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம், இந்த 4 மாநிலங்கள், அதாவது வெஸ்ட் பெங்கால் தவிர மற்ற மாநிலங்கள் இருக்கு இல்லையா, மேகாலயா, அஸ்ஸாம், திரிபுரா, அந்த மாநிலங்கள்ல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனுஸ் வந்து மட்டும் கையை வச்சோன்னா பாகிஸ்தானே கதற கதற நம்ம பங்களாதேஷ் கிட்ட வந்து எந்த விதமான சக்தியுமே கிடையாது. பொருளாதார ரீதியாகவோ நிதி ரீதியாகவோ இல்ல அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள் ரீதியாகவோ எல்லாத்திலுமே அவங்க பாகிஸ்தானை விட 10 மடங்கு குறைவான சக்தி உடையவர்கள் தான். அதை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம எதிர்கொண்டு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தென்படுது. இது நம்மளுடைய சிம்பிள் அனாலிசிஸ் தான். அந்த மாதிரி ஒண்ணு வந்ததுன்னா அதுதான் யூனுஸ்னுடைய கடைசி முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதோட இல்லாம ஒருவேளை பங்களாதேஷ்ல நான் பல வீடியோக்களை சொல்லியிருந்தேன், சில இடங்கள்லாம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷனுடைய கிழக்கு எல்லையில, அதுக்கும் சவுத்துல இருக்கக்கூடிய எல்லையில இருக்க அரக்கன் ஆர்மியும் முடுக்கி விடப்படும். அதனால பங்களாதேஷுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புகளும் தொல்லைகளும் அதிகமாகும் அப்படிங்கறத நம்ம புரிகிறோம். ஒரு சிறு பகுதி வந்து இந்தியாவோட இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல கடைசியா ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி மே மாதம். இந்த டேட் வந்து மிக மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு டேட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10/5/1857 தான் முதலான சுதந்திர போராட்டம் ஆரம்பித்தது இந்தியாவில். மீருட் என்ற இடத்துல ஆரம்பிச்சது. அது வந்து சிப்பாய் கழகம் என்று கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சரித்திர ஆதாரபூர்வமாக. அதுக்கு பல விதமான சரித்திர ஆதாரங்களும் இருக்கு. ஸோ இந்த நாள் ஒரு மிக மிக முக்கியமான நாளாக நமக்கு படுது. இந்த முக்கியமான நாள்ல இந்தியா வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், இந்த 3 விதத்தையும் எதிர்கொண்டு பலவித சாதனைகளை செஞ்சுட்டு வராங்க. நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரே குறிக்கோள் தான். இதுக்கு நடுவில் பலவிதமான பரப்புரைகள் டிக்டாக் மூலமாக வந்து கொண்டே இருக்கு. தயவு செஞ்சு அதை எதையும் பார்க்காதீங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய அளவில் பரப்புரைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க இந்தியாவுக்கு எகென்ஸ்டா. இது வந்து உலகத்தினுடைய பார்வையை தன் பக்கம் திரும்ப வச்சு அதன் மூலமாக ஒரு பச்சாதாபத்தை ஏற்படுத்தி பாகிஸ்தானுக்கு போதும் விட்டுடுங்கன்னு யாராவது சொல்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து என்னன்னா, வெளிநாட்டுக்காரங்க சொல்றதையாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க விலை போன ஊடகங்களும் மனிதர்களும் ஏன் இந்த மாதிரி வந்து போதும் போதும் டீஎஸ்கலேட்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அதனுடைய உள்ளர்த்தம் புரிஞ்சதுதான். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.